Disclaimer: this channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபிசி. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 928 சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 928 ரிசல்ட்டு அப்படிங்கிறப்ப ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 7 2ஆம் நம்பரும் பியில் 8ஆம் நம்பரும் வச்சு பேர் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 ஏபி அப்படிங்கிற மாதிரி பேர் பண்ணியிருந்தோம். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் அவங்க வச்சது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 பிசி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் வச்சுட்டான் சரிங்களா. ஸோ 28 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியில் நமக்கு உட்காந்ததுனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை சரிங்களா. ஸோ வந்து ஆனாலுமே ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ ஆல் போர்டில் ஒரு நம்பர் வெற்றி. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு பிசிக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது போயிடுச்சு சரிங்களா. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரிடிக்ஷன் எடுத்துருக்கலாம். ஸோ ஆல் போர்டில் வந்து இந்த 2 ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 9க்கு பதிலாக 1ஆம் நம்பர் பேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா. 1க்கு 9 பவர் பண்ணி அப்படியே கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிட்டோம். ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கலாம் சரிங்களா. ஸோ ஷுவராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிட் எடுத்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு விஷயத்தினால போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல் 2 ஒரு வெற்றி சரிங்களா. அது மட்டும்தான் வெற்றி. ஸோ வந்து இதில் ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நம்மளால் முடிஞ்சது தினசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணிப்புகள் கொடுக்குறோம், ஒரு வெற்றி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுற நம்ம நண்பர்களுக்காக ஸோ நம்ம இன்றைக்கின்னு எடுத்து நம்ம கொடுத்துருந்த கணிப்புகள் சரிங்களா. தினசரி கொடுக்கணும் அப்படின்னு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். இருந்தாலுமே ஓரளவுக்கு நமக்கு நல்ல கணிப்புகள் வர அன்றைக்கி தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் சரிங்களா. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சரியான கணிப்புகள் எடுத்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி விட்ருங்க. பார்க்குற எல்லாருமே ஒரு ஃபாலோ, ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் எடுத்து கொடுக்குறதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சரிங்களா. சரி நண்பா, சரி தொடர்ந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. எது என்னால் முடிஞ்சது எனக்கு ஏதாவது ஒரு கெஸ்டிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு தரமான ஒரு கணிப்புகள் எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து க்ரோத் ஆகலாம். ஸோ ஏதாவது ஒரு வழியில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா. எங்கேயும் போயிட போகிறது கிடையாது. கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு வெற்றி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் வந்து ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி ஒவ்வொரு டிஜிட்லேயும் ஒரு நம்பர் எடுத்திருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 நண்பா சரிங்களா. 8 மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கால்குலேஷனில் வர ஒரு கெஸிங்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுன்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைப்பா இது எனக்கு வந்து வர மாதிரி இல்லை, ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை எடுத்து வைக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது நண்பா. ஸோ ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு முறையில் ஒரு வெற்றி எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தினசரி நானுமே உங்களுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்ணி தரேன் நண்பா. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே லிமிட்டை வைங்க. ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ண வேண்டாம்பா சரிங்களா. எப்போவுமே சரி பேராசை என்றைக்குமே நம்மளை பெரு நஷ்டத்தில் தான் தள்ளிவிடும். அளவோடு இருங்க சரிங்களா. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் நல்ல ஒரு முயற்சியில், நல்ல ஒரு விஷயத்தில் நிச்சயமாக நம்ம கேமை கொண்டு போவோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் 8. ஸோ மீண்டும் வந்து டபுள்ஸ்க்கான ஒரு பேட்டர்ன். ஏன்னா மாதத்தில் மேக்ஸிமம் டபுள்ஸில் வச்சு கேமை கொண்டு போயிட்டான். இந்த மாதம் முடிகிறப்பையும் ஒரு டபுள்ஸ்க்கான டபுள்ஸ் வந்து கேமை முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அது 8ஆம் நம்பரில் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு ஐடியாவில் இருக்குது சரிங்களா. சி வந்து பார்த்திங்க, சியில் வந்து 7 மற்றும் 6 சரிங்களா. அது ஒரு 46 இல்லைனா 47 அப்படிங்கிற ஒரு பேரில் முடியும். ஸோ 28. ஸோ அந்த 28க்கு ஒரு பேர் நம்பர் அப்படிங்கிறது நிச்சயமாக 46ஆகவும் 47ஆகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நம்பரும் 0 கொடுக்குறேன் நண்பா சரிங்களா நண்பா. இது வந்து நான் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கொடுக்குறேன்.
சரிங்களா? நான் கொடுக்குறது வந்து வருது அப்படிங்கிறதுக்கோசரம் தினசரி அதை நீங்கள் போடணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது நண்பா. யாராலையுமே தினமுமே கொடுக்க முடியாது. சரிங்களா? நான் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். ஏதோ உங்களுக்கு பிடிச்சா பயனுள்ள மாதிரி இருக்குதுன்னா எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு ரூ. 50 100 மேலே போட வேண்டாம். ஒரு செட் 2 செட் கூட வச்சு பாருங்க நண்பா. சரிங்களா? சரி நண்பா, சரி பாருங்கள். மேலும் நாளை ஒரு சூப்பரான கேள்விக்கான கசிகளோட மீண்டும் சந்திக்கலாம்.